இந்த சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் ஏற்கனவே ஒரே இடத்துல நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்த அந்த இடம் போலீசாரால் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த பகுதியில் என்ன நடந்தது என்பதை குறித்தும் விளக்கினோம். அதற்கு எதிரேவும் சில சம்பவங்கள் அதிலையும் இந்த பகுதியிலையும் சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் அது. இந்த இடத்துல இந்த பிரச்சாரம் நடந்திருக்க பேருந்து இருந்த பகுதியிலிருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடம் பாருங்கள். இந்த கழிவுநீர் ஓடக்கூடிய சாக்கடை, இந்த கழிவுநீர் ஓடக்கூடிய இந்த பகுதியில் தான் சிலர் உடல்களே மீட்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். பெரும் கூட்டம் இந்த பகுதியில் தள்ளி அவர்கள் இதற்கு கீழே விழுந்திருக்கிறார்கள். அவர்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அதற்கு மேலே விழுந்தவர்கள் என மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இங்கே காலணிகள், உடை, அவர்கள் போர்த்தி கொண்டு வந்த கொடி, துண்டு போன்றவையெல்லாம் கிடக்கிறது. பெண்களுடைய உடைகளும் கூட அந்த இடத்துல கிடக்கிறது. பெண்களுடைய காலணிகள் கிடக்கிறது. இந்த இடத்திலிருந்தும் ஒரு சில சடலங்கள் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது போலீசாரால். அதே போல் இந்த பகுதியை பாருங்கள். ஒரு முட்புதர், இந்த முட்புதரில் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்த இந்த பகுதி பெரும் கூட்டம் இந்த இடத்துல கூடிய பொழுது நிறைய பேர் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை சற்று குறைந்ததற்கு, இன்னும் அதிகமாக ஏற்படாமல் இருந்ததற்கு இந்த பகுதி ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த முள்வேலி இதுவரை முள்வேலி அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. கூட்டம் அதிகமாக கூடிய போது இந்த முள்வேலியை உடைத்து கொண்டு கூட்டம் இந்த பகுதியில் சென்றிருப்பதை பார்க்கலாம். முழுவதுமாக புதராக இருந்த பகுதி ஒரு பெரும் கூட்டம் சென்றதற்கான வழித்தடம் இந்த பகுதியில் இருக்கிறதை பார்க்கலாம். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் இதன் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று உயிர் பிழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி இருந்தது இந்த முள்வேலியை இரும்பு முள்வேலியை உடைத்து கொண்டு அவர்கள் வெளியேறியதன் காரணமாக உயிரிழப்பு இந்த பகுதியிலே இன்னும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் இந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான முக்கியமான இடமாக இந்த இடத்துல மின்மாற்றி இருக்கிறது. அந்த மின்மாற்றியை சுற்றி தகர தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தகர தடுப்புகளின் மீது ஏறி பலர் நின்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் அப்பொழுது திடீரென ஒரு மின்தடை ஏற்படும் பொழுது அவர்கள் எங்கெல்லாம் மேலிருந்து சரிந்து விழுந்திருக்கிறார்கள். அதில் தான் கூட்டம் தெரித்து இந்த பக்கம் தள்ளும் பொழுது இந்த கூட்டம் இந்த சைடில் இந்த பக்கத்தில் நின்றவங்க எல்லாரையும் தள்ளிவிட்டு இந்த கழிவுநீர் செல்லக்கூடிய இந்த பகுதியிலே அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பலர் இதை தாண்டி கடந்து சென்று அவர்கள் அங்கிருந்து இந்த முட்புதர் வழியாக தப்பி சென்றிருக்கிறார்கள். மேலும் மற்றொரு பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதியிலையும் பார்த்தோம் என்றால் போலீசார் இவற்றை சீலிட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலும் மரம் மீது பலர் ஏறி இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம், ஒரு பூவரச மரம் இருக்கிறது. இந்த மரத்தில் பார்த்தோம் என்றால் இதில் ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமான கூட்டம் இளைஞர்கள் இந்த மரத்தின் மீது ஏறி நின்றிருக்கிறார்கள். உச்சி வரை ஏறி நின்றிருக்கிறார்கள். அதற்கான தடயமெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல கிளைகள்லாம் உடைந்து இருக்கிறது, முறிந்து இருக்கிறது. இது முழுவதுமாக ஏறி நின்றிருக்கிறார்கள். இந்த இடங்களில் இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் இந்த இடத்திலும் பலர் விழுந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த இடம் இருக்கிறது. அங்கும் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எவ்வளவு காலணிகள் இங்கே கிடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இருக்கிறார். என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். இந்த இடத்துல என்ன நடந்ததுங்க, நீங்கள் பார்த்தீங்களா? அது என்ன நடந்தது? அந்த விஜய் பேசுகிறப்ப ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அதனால் கும்பல் எல்லாம் இந்தட்ட வரப்போ இங்கே போகிறதுக்கு வழி இல்லாதனால எல்லா கும்பலும் இதில் வரப்போ இங்கே இருந்த சாக்கடை வெளியே வந்த மக்களுக்கு தெரியல. அதனால் எல்லோரும் சாக்கடையில் விழுந்துட்டாங்க. இதில் வண்டியை பைக் 2 வீலராக நிறுத்தியிருந்தனால எல்லாம் அது மேலே ஏறவும், மற்ற கும்பல் அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறவும், கைகால் உடைய, மயக்கம் போட, இந்த மாதிரி ஆனாலும் ஆம்புலன்ஸ் நிறைய வந்துருச்சு. இங்கே எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்களை மீட்க முடியும்? இந்த இடத்துல இருந்து எவ்வளோ நேரம் கழிச்சு மீட்டாங்க? ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள மீட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருச்சு. மரத்து மேலெல்லாம் ஆட்கள் இருந்தாங்களா? அவங்க யாரும் கீழே மரத்து மேலே ஒரு 10 பேர் பக்கம் இருந்தாங்க. நீங்கள் இப்போ எதுவும் பார்த்தீங்களா? அந்த ஆப்போசிட் சைடில் நிறைய பேர் உயிரிழந்தா சொல்கிறாங்க. அது எப்படி நடந்தது? நான் இந்த மாடியில் தான் நின்றுட்டு இருந்தோம். விஜய் வண்டி இங்கே நிற்கிறப்ப அந்த வண்டிக்கோசரம் எல்லா கும்பலையும் தள்ளுறப்ப அந்த கும்பல் அந்தட்டம் போகிறப்ப வழி இல்லாதனால எல்லாம் அந்த தகரத்து மேலே பசங்களை ஏற ஆரம்பித்தாங்க. அது லேசான தகரனால எல்லாம் உழுக ஆரம்பிச்சிருச்சு. கீழேயும் கும்பல் இருந்தனால அதனாலையும் கொஞ்சம் நிறையா பேருக்கு காய ஏற்பட்டுருச்சு. அங்கே ஆம்புலன்ஸ் இங்கே வரதில்லை, நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வரதில்லை, எது சிக்கல் இருந்தது அங்கே? அதெல்லாம் இல்லை, ஆம்புலன்ஸில் உடனே நிறையா வண்டி வந்துருச்சு. சரியான டவர் இல்லை எல்லாத்துக்கும். ஆம்புலன்ஸுக்கு நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஃபோன் போகுது, இங்கே யாருக்கும் டவர் இல்லை. ஹலோன்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி விட்டால் போதும் அப்படின்ற அளவுக்கு வெளியில் கூட போயிடலாம் அப்படின்ற வந்த மக்கள் ரொம்ப அதில் போயிடலான்ற நசுக்குது. இந்த இடம் அதிகங்கண்ணா. இதை விட்டுட்டு அந்த லாஸ்ட் குழந்தைங்களும் அதிகம். எப்படின்னா பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலு, ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியாது. எல்லா இடம் லாக். இங்கேருந்து தூக்கிக்கிட்டே போகணும். இந்த சந்து வழியாக தூக்கிட்டு போனோம். ஒரு 500 மீட்டரில் ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் தான் மாற்றணும் ஒழிஞ்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வழியாக கடைசி ஆம்புலன்ஸ் வரும்போது ஆம்புலன்ஸ் கண்ணாடிலாம் உடைக்கிறாங்க.
எங்கள் கூட்டத்துக்குள்ளே எப்படி ஆம்புலன்ஸ் வருது? இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. எங்கள் வண்டி கண்ணாடி ஒன்று உடச்சிருக்காங்க. இதுக்காக நாங்கள் கொடுமுடியிலேருந்து வந்தோம். இந்த சம்பவம்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்றோம், நீங்கள் எப்படியா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வாய்ஸ் மெசேஜ் தான் எல்லாத்துக்கும் போகிறோம். எல்லா ஆம்புலன்ஸும் வந்துட்டாங்க. வெள்ளக்கோயில், திருப்பூர், இங்கேருந்து ஈரோட்டிலேருந்து கூட வண்டி வந்துச்சு நைட்டு. எல்லா ஆம்புலன்ஸும் வந்து அவ்வளோ பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு தான் உதவி பண்ணுறோம். ஆனால் வந்து கண்ணாடி உடைக்கிறது, ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறது. எல்லாருமே கூட்ட நெரிசலில் மாடி ஸ்டார்ட் ஆனது ஒரு இடம் எப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப குறுகலான இடம். எல்லாரும் இந்த இடத்துல நிற்கிறாங்க. நிற்கிறப்ப அங்கேருந்து ஜாஸ்தியான கும்பல் வருது. அப்போ இவங்களும் பார்த்து ஆகணும்னு நிற்கிறாங்க. வெளியில் போயிடலான்ற பட்சத்தில் இங்கே வந்து மாட்டினவங்க அதிகம். ஏன்னா செவுத்தில் வச்சு நசுக்கி இதுலாம் நிறைய பேர் இருந்தாங்க. இதில் இந்த குழிக்குழுக்கெல்லாம் கூட நின்னாங்க. எப்படியாவது குழிக்குள்ள அளவு கூட நின்னாங்க. மாடி வழியே ஏகப்பட்ட குழந்தைங்கள இந்த தகர சீட்டில் மாடி மேலே தூக்கிட்டாங்க. கீழே எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்து எவ்வளோ பேர் இங்கே இருந்து மீட்டிங்க? நாங்கள் இப்போ ஒரு 16 பேர் கூட்டிகிட்டு போனோங்கண்ணா. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 16 பேர். நாங்கள் கூட்டிகிட்டு போனதில் 3 பேர் டெத்து. ஒரு குழந்தையோட அக்கா 13 வயசில், 7 வயசு குழந்தை ஒன்று, 13 வயசில் அவங்க அக்கா ஒன்று, அவங்க அம்மாங்கண்ணா. இவங்க 3 பேரும் டெத்து எங்கள் வண்டியில் போனதில். அது போக சேவ் பண்ணவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 8 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. ஒரு 3 பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லேயே இருக்காங்க. அங்கேயே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த இடத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து எவ்வளவு குழந்தைகள் இங்கே வந்து ஒரு குழந்தை 1.5 வயதில் ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 4 ஆண் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறது. குழந்தைகளினுடைய காலனிகள் இங்கே நிறைய கிடப்பதை பார்க்கலாம். குழந்தைகள், அதே போன்ற கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள்லாம் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருந்தார்கள். அதற்கு முன்னதாக வந்து அறிவுறுத்தி இருந்தார்கள். பெரிய கூட்டம் கூடும் பொழுது இது போன்ற குழந்தைகளை வந்து அழைத்து வருவது வந்து இது போன்ற ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும். இப்போ பார்க்கலாம், அங்கிருந்து கூட்டம் வந்து தள்ளிக்கொண்டே இங்கே வந்து இருக்கிறது. இந்த இருசக்கர வாகனங்களை எல்லாம் இங்கே வந்து நிறுத்தியது வந்து பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் இருசக்கர வாகனம் விழுந்தபோது இருசக்கர வாகனத்திற்கு கீழே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலே வந்து கூட்டம் வந்து சென்றிருக்கிறது. இதனால் கூட உயிரிழப்பு ஏற்படுவது ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்க்கலாம், வந்து இந்த இடங்களில் இங்கிருந்து கூட்டம் வரும் பொழுது இந்த சாக்கடை செல்லக்கூடிய அந்த வழியில் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு இந்த இடம் வந்து மூடப்படாமல் இருந்த பொழுது இதில் வந்து விழுந்திருக்கிறார்கள். பலர் இந்த பள்ளத்திலே வந்து சிக்கிக்கொண்டு இதிலிருந்து அப்படியே வந்து விழுந்திருக்கிறார்கள். அவர்களை வந்து மீட்க முடியாமல் அவர்களுக்கு மேலே வந்து பலர் ஏறி சென்றிருக்கிறார்கள். இந்த இடங்களிலும் இருசக்கர வாகனங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் எல்லாம் அவர்கள் மீது விழுந்து அந்த இருசக்கர வாகனத்தின் மீதிலிருந்து பல பேர் ஏறி அப்படியே சென்றிருக்கிறார்கள். இப்படி இந்த இடத்தில் மட்டுமே 3 பேர் 16 பேர் இந்த இடத்திலிருந்து இப்படியே மீட்கப்பட்டதாகவும் ஆம்புலன்ஸ் வாகனம் இதன் வழியாக வர முடியாத நிலை இருந்ததுனால இங்கிருந்து தூக்கிச் சென்றே வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக வந்து இங்கே இருக்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் மற்றவர்களும் கூறுகின்றனர். அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். அந்த 16 பேரில் வந்து பார்த்தோம் என்றால் 3 பேர் வந்து இங்கிருந்து மீட்கப்பட்டவர்களில் 3 பேர் வந்து உயிரிழந்து விட்டார்கள் என்பதையும் வந்து கூறுகிறார்கள். இந்த இடத்துல இன்னும் அந்த காலனிகள் கூட அகற்றப்படாமல் இருக்கிறது. இந்த திருவழியாகலாம் கூட்டம் வந்து நிறைந்திருந்திருக்கிறது. எனவே இந்த இடத்தில் வந்து போலீசாருடைய விசாரணைகளை எல்லாம் உள்ளே வந்து நிறுத்தியது வந்து ஒரு முக்கியமான சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் வந்து இருசக்கர வாகனம் எல்லாம் விழுந்திருக்கிறது. இந்த ஒரு 1.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்திலும் கூட அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு நின்ற அந்த பெண் மீது கூட இருசக்கர வாகனம் அவர் காலில் சிக்கியதனால்தான் அவர் வந்து கீழே விழுந்து அவர் வந்து அதற்கு பிறகு குழந்தை அவரிடம் இருந்து காணாமல் போயிருக்கிறது. குழந்தை அதற்கு பிறகு ஒரு அருகில் இருப்பவரிடம் ஒப்படைத்து அந்த குழந்தை வந்து பிறகு சிக்கி அந்த குழந்தையும் வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது.